கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இந்த டெய்லி நியூஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகத்திலேருந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். 1 பேதுரு 5:7 1 Peter 5:7 அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, விழித்திருங்கள், தெளிந்த புதியாருங்கள், உங்கள் விரோதியான பிசாசியானவன் யாரை விலகலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் விரோதியான பிசாசியானவன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு சத்ரு, ஒரு விரோதி வின்னா பொல்லாத பிசாசியானவன். ஆகல தேவனை கற்றோடு விழித்திருங்கள், தெளிந்த புத்தியாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஏனோ தானமாக இருக்கக்கூடாது. டோன்ட் கிவ் டு சான்ஸ் டு சாத்தான். பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம உள்ளத்தில் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறாங்க, நிறைய வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சத்ரு உண்டு. தேவனுடைய வார்த்தை, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். அங்கே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பொல்லாத சத்ரு 24 மணி நேரம் நம்மளுக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக, நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்ம சரீரத்துக்கு விரோதமாக, நம்ம கையிட்டு பிராசுக்கு விரோதமாக, நம்ம ஊழியர்களுக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க, அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில், தன் வீட்டில் ஜபமே இல்லைங்க. எதிர்த்து நிற்பது என்பது ஜபத்தில் பிரியமானவர்களே சாத்தானை எதிர்த்து நிற்கணும். அப்போது நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில், நம்ம வாழ்க்கையில் ஜபம் இருக்கும்போது, ஜபிக்கும் போது சத்ரு நெருங்கவே முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில், நிறைய கிறிஸ்தவங்க குடும்பத்தில் ஜபத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பார்க்கும்போது சத்ரு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான உபத்திரக்குள்ளே அவங்கள சிக்க வைத்து கொண்டிருக்கிறான். இதை கத்த சொல்கிறாரு, ஜபத்து மூலிமா உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் காரியங்களுக்கு விரோதமாக, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிற அந்த சத்ருவை எதிர்த்து நில்லுங்க. ஜபத்தில் உங்களை விட்டு ஓடி போவா. ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜபத்தை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜபத்துக்கு நேரத்தையும் முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்துக்கு சேர்ந்து ஜபிக்க ஒப்பு கொடுங்க. சத்ரு உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு வெளியே ஓடி போவான். ஜபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நெல்லவேலிக்கா ஸ்தோத்திரப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்குற, விசுவாசிக்கிற, ஜபிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற, அவங்க வாழ்க்கையில், சரீரத்தில் இருக்கிற, கூலியத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்கிரிகள் இயேசுவின் நாமத்தில் வெளுங்குபடியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேற கட்டளை கொடுக்குறேன். கர்த்தாவை, எந்த குடும்பத்துலையும், எந்த வீட்டுக்குள்ளேயும், எந்த சரீரத்துக்குள்ளேயும், எந்த ஊழியத்துக்குள்ளேயும் சத்துருக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் இப்போ நாங்கள் ஜபித்தில் எதிர்த்து நிற்கிறோம், ஜபத்தில் எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. தேவ சமாதானம் ஒரு குடும்பத்தில் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒரு குடும்பத்து மேலே, தேவ பிள்ளைகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இப்போது எல்லா சத்ரு போராட்டங்கள், சத்ரு கிரியைகள், சத்ரு அப்பா எல்லா போராட்டங்கள் எரிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி செய்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.